காலை முதலே பல்வேறு திரைப்பிரபலங்களும் அரசியல் கட்சி தலைவர்களும் பல்வேறு ஆளுமைகளும் மறைந்த திரைக்கதை மன்னன் கே பாக்கியராஜ் அவரது உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்தி வரும் நிலையில் நடிகர்கள் ரஜினிகாந்த், சரத்குமார், சுஹாசினி, ராதிகா சரத்குமார், லதா ரஜினிகாந்த் உள்ளிட்ட பலரும் அஞ்சலி செலுத்தியிருந்தார்கள். மேலும் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களும் நேரில் சென்று மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். தற்பொழுது தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சென்னை வள்ளுவர் கோட்டம் இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள மறைந்த இயக்குனர், நடிகர், எழுத்தாளர், பத்திரிகையாளர் என பன்முக தன்மை வாய்ந்த திரைக்கதை மன்னன் கே பாக்கியராஜ் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தும் காட்சிகளை நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழ் சினிமாவில் உச்சம் தொட்டவர்களில் ஒருவரான கே பாக்கியராஜின் இந்த திடீர் மறைவு அவரது குடும்பத்தினரை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் உலுக்கியிருக்கிறது. அவரது அடியொற்றி தமிழ் சினிமாவில் ஒரு கதாநாயகனாக வளர வேண்டும் என்ற முனைப்போடு நடித்து வரும் அவரது மகன் சாந்தனு பாக்கியராஜ் தந்தையை இழந்து பரிதவித்து வரக்கூடிய நிலையில் இறுதி அஞ்சலி செலுத்த வரும் நடிகர் ரஜினிகாந்த், முதலமைச்சர் விஜய் உள்ளிட்ட அனைவரும் சாந்தனு பாக்கியராஜை அரவணைத்து அவருக்கு ஆறுதல் சொல்லி ஆற்றுப்படுத்திய நிகழ்வுகளையும் நேரலையில் பார்த்தோம். தற்பொழுது எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் சென்று இறுதி அஞ்சலி செலுத்தி குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவிக்கும் நேரலை காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். நடிகர், வசனகர்த்தா, திரைக்கதை ஆசிரியர், இயக்குனர், நடிகர், தயாரிப்பாளர், பத்திரிகையாளர் என பன்முகை வித்தகர் என்ற சொல்லுக்கு முற்றிலும் பொருந்தக்கூடிய ஒரு நபர் இயக்குனர் கே பாக்கியராஜ் அவர்கள். இயக்குனர் இமயம் பாரதிராஜாவிடம் உதவி இயக்குனராக 16 வயதினிலே கிழக்கே போகும் முறையில், சிகப்பு ரோஜாக்கள், ஒரு கைதியின் டைரி என பல முக்கியத்துவம் வாய்ந்த தமிழ் சினிமாவை மாற்றி அமைத்த திரைப்படங்களின் எழுத்து பணியில் மிக முக்கிய பங்காற்றியவர் திரைக்கதை மன்னன் கே பாக்கியராஜ் அவர்கள். 1977ஆம் ஆண்டில் இயக்குனர் பாரதிராஜாவின் முதல் திரைப்படமான 16 வயதினிலே திரைப்படத்தில் ஒரு உதவியாளராக சேர்ந்து பின்னர் பாரதிராஜாவிடம் சினிமாவை கற்றுக்கொண்டு ஒரு வசனகர்த்தாவாக, நடிகராக அவரது பயணம் இன்று தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு இடத்தை உருவாக்கி சென்றிருக்கிறார். தமிழ் சினிமாவிற்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்திய சினிமாவிற்கே பேர் இழப்பாக அமைந்திருக்கிறது பாக்கியராஜ் அவர்களின் இந்த மறைவு என்பது. தமிழ் சினிமா மட்டுமல்ல, இந்திய சினிமாவின் திரைக்கதை மன்னன் என்று அனைவரும் போற்றத்தக்க வகையில் அவரது பங்களிப்பு சினிமாவில் இருந்திருக்கிறது. ஹிந்தியில் அமிதாப் பச்சனை வைத்து மிகப்பெரிய சூப்பர் ஹிட் கொடுத்த ஒரு இயக்குனராகவும் இந்திய அளவில் பார்க்கப்படக்கூடியவர். வரும் காலத்தில் இளம் இயக்குனர்களுக்கு ஒரு சாதாரண கதையையும் அதனை திரைக்கதையாக எவ்வாறு மாற்றுவது என்பதற்கு தன்னுடைய படைப்புகள் மூலமாக பாடம் எடுத்த ஒரு இயக்குனர் கே பாக்கியராஜ் அவர்கள் இன்று நம்மோடு இல்லை என்ற செய்தி உள்ளபடியே கணக்கச் செய்கிறது. அந்த வகையில் பல்வேறு திரைப்பிரபலங்களும் அரசியல் கட்சி தலைவர்களும் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் பாக்கியராஜ் அவர்களின் இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள அவரது உடலுக்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்தி தங்களது ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்து வருகிறார்கள். தற்பொழுது எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் சென்று மறைந்த இயக்குனர் கே பாக்கியராஜ் அவர்களுக்கு மாலை அணிவித்து இறுதி மரியாதை செய்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து
பாக்கியராஜ் உடலுக்கு அஞ்சலி செலுத்தியதைத் தொடர்ந்து தனது குடும்பத்தினருக்கும் உதயநிதி ஸ்டாலின் ஆறுதல் தெரிவித்திருக்கிறார்.